கடந்த 23ஆம் தேதி நம்ம தமிழகத்துல தேர்தல் நடந்திருந்தது. நம்ம எல்லாருமே கூட போய் அவங்களுடைய ஓட்ட போட்டிருந்தோம். இப்படி இருக்க தேர்தல் முடிஞ்ச உடனே எக்ஸிட் போலுக்கான அதாவது ஓட்டு போட்டுட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்கல்ல, அத வச்சு ஒரு கருத்து கணிப்ப உருவாக்குவாங்க. அந்த கருத்து கணிப்பு 23ஆம் தேதி ஓட்டு போட்டிருந்தாலுமே நம்ம எல்லாரும் 24, 25ஆம் தேதிகள்ல இருந்து அந்த எக்ஸிட் போலுக்கான அந்த கருத்து கணிப்பு வெளியாகாம இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வெஸ்ட் பெங்கால்ல அங்கேயுமே தேர்தல் நடக்குது. அதனால வெஸ்ட் பெங்கால் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் எக்ஸிட் போலுக்கான அந்த கருத்து கணிப்ப டிவி நிறுவனங்கள், பத்திரிகை நிறுவனங்கள் இப்படி இவங்க எல்லாருமே வெளியிடணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்ததால, கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் அங்கேயுமே தேர்தல் நடந்து முடிக்குது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு சாயந்தரத்துல இருந்தே எக்ஸிட் போலுக்கான ஒவ்வொரு நிறுவனம், ஒவ்வொரு டிவி, பேப்பர், பத்திரிகை எல்லாருமே அவங்களுடைய அந்த எக்ஸிட் போல் அதாவது ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்பு இந்தியா முழுக்க இருக்கிற மிகப்பெரிய செய்தி பத்திரிகையாளர்கள், நிறுவனங்கள், டிவி நிறுவனங்கள் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ இதில் மிக முக்கியமாக நம்ம தமிழகத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு இந்திய அளவில் நம்ம தமிழக அளவில் எடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய கருத்து கணிப்பு, அதற்கான அந்த தகவல், டேட்டா, விவரம் எல்லாமே கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி இருந்தே வெளிவர ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்க்குற எல்லாருக்குமே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா திமுக அவங்க மேலே அதிருப்தியில் இருக்காங்க மக்கள். கண்டிப்பாக திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது, ஒரு 10 தொகுதியில் திமுக ஜெயிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா திமுக 120ல் இருந்து 145 வரைக்கும் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அதிமுக 2வது இடம் ஒரு 60, 70 தொகுதிகளில் ஜெயிப்பாங்க. விஜய் அவர் ரொம்ப மோசமாக தோல்வி அடைவார். ஒரு 15, 20 தொகுதிகளுக்கு மேலே கண்டிப்பாக விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு கடந்த 2 தினங்களாக இந்த எக்ஸிட் போலுக்காக எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பில் இருந்து தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய அரசியலை திமுக அவங்க மக்கள் எல்லாரையுமே முட்டாள் அப்படின்னு நினச்சி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ ஆதாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப நிச்சயமாக எக்ஸிட் போல் அப்படிங்கிறத எப்பயுமே நம்பக்கூடாது. அதை கண்டிப்பாக மக்களை ஏமாத்துறதுக்காகவே அதை தயார் பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க அப்படின்னு நிச்சயமாக நீங்களும் ஒரு முடிவுக்கு வருவீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி கிட்டத்தட்ட 83, 84% வாக்கு பதிவு வரலாற்றிலேயே பதிவு செய்யப்படாத அளவுக்கு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அப்போது மக்கள் எல்லாருமே அவங்க தொகுதிகளில் ஓட்டு போட்டப்பவே இந்த எக்ஸிட் போல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லா டிவி, பத்திரிகை நிறுவனம் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது ஓட்டு போட்டுட்டு வெளியே வர மக்கள் அவங்க கிட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வி, அவங்க கொடுத்துருக்க பதில். ஸோ அந்த பதிலை மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நம்பி இந்த எக்ஸிட் போல் அந்த கருத்து கணிப்பு நடத்தி இந்த தகவலை, அதாவது திமுக கிட்டத்தட்ட 145 தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படின்னு திமுகவுக்கு சாதகமாக இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட நிறுவனங்கள் அவங்க எல்லாருமே மக்கள் வெளியே வந்து அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு தான் இந்த டேட்டாவை நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் கடந்த 2 நாட்களாக நம்ம தமிழக மக்கள் எல்லாரையுமே எந்த அளவுக்கு முட்டாள் ஆக்கியிருக்கு, ஏமாத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையுமே தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எக்ஸிட் போல் எடுத்த எல்லா மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே ஒன்று தான். மக்கள் ஓட்டு போட்டுட்டு வராங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க கொடுத்த அந்த பதிலை வச்சு தான் இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பில் தான் இப்போ திமுக 120ல் இருந்து 145 தொகுதிகள் நிச்சயமாக தமிழகத்தில் ஜெயிப்பாங்க அப்படின்னு இப்போ இந்த எக்ஸிட் போல ஆதாரப்பூர்வமாக வெளியிட்ட எல்லா மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. அதாவது திமுக அதே போல் அதிமுக இந்த 2 கட்சிகளுமே நிச்சயமாக பணத்தை தண்ணியாக வாரி இறைச்சி தமிழகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய சாதாரண எளிய மக்கள் எல்லாருக்குமே பணத்தை தண்ணியாக இறைச்சி எல்லாருக்குமே பணத்தை பட்டுவாடா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க ஓட்டு போட போனவங்க எல்லாருமே உள்ளே போயிட்டு வந்தவங்க நாங்கள் காசு வாங்க, அவங்க யார்கிட்டலாம் காசு வாங்கியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு வெளியே வந்த எக்ஸிட் போலுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் திமுக பயங்கரமாக ஒரு ஓட்டுக்கு 5ல் இருந்து 10,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்த மக்கள் எல்லாருமே நம்ம கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம், அதனால் நம்ம விஜய் அவருக்கு ஓட்டு போட்டதை வெளிப்படையாக நம்ம வந்து வெளியே சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் நிச்சயமாக பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறத மக்கள்
தெளிவாகவே புரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால் திமுக கிட்ட காசு வாங்கினாலும், அதிமுக அவங்க கிட்ட காசு வாங்கினாலும், வெளியே வந்து மக்கள் அவங்க எல்லாருமே சொல்கிறதே, நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்களே கூட இந்த மாதிரி மக்கள் அவங்க வாயால் சொன்ன அந்த தகவலை வச்சு தான் தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகள் எல்லா தொகுதிகள்லையுமே இந்த மாதிரியான எக்ஸிட் போல் நடத்தப்பட்டிருக்கு. அதில் மக்கள் அவங்க வெளியே வந்து சொன்ன அந்த விஷயம் அதை வச்சு தான் இந்த எக்ஸிட் போல் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை அடிப்படையாக கொண்டு தான் இப்போ சுமார் 145 தொகுதிகளில் திமுக அமோக வெற்றி அடையும், திரும்பவும் ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்னு கடந்த 2 நாட்களாக மீடியா எல்லாருமே உருட்டுனதை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பணத்தை வாங்கின மக்கள் எல்லாருமே வெளியே சொன்னது ஒன்று, உள்ள அவங்க ஓட்டு போட்டப்ப அந்த மிஷினில் அவங்க பட்டனை அழுத்தின இடம் விசில் சின்னத்துக்கு தான் அப்படிங்கிற தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாட்களாக இந்த எக்ஸிட் போலுடைய இந்த ஆரவாரம் குறைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த விஷயம் மெல்ல மெல்ல வெளியே தெரிய வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. எக்ஸிட் போல் அந்த கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனங்கள் எல்லாருமே மக்கள் வெளியே வந்து காசு யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே விஜய் அவருக்கு தான் பெரும்பான்மையான ஓட்டுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் எக்ஸிட் போல் அப்படிங்கிறத நிச்சயமாக இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருமே நம்ப வேண்டாம். ஏன்னா மக்கள் எல்லாருமே பெரும்பாரியாக விஜய் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த எக்ஸிட் போலில் மட்டும்தான் ஸ்டாலின் அவர் தமிழகம் முழுக்க அவர் அமோக வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஆனால் எலெக்ஷன் அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்ப நிச்சயமாக விஜய் அவருக்கு 120 இருந்து 140 தொகுதிகள் வரைக்கும் நிச்சயமாக அவர் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ எக்ஸிட் போல் அப்படின்னு ஒன்று நடத்தாமலேயே மக்கள் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே இருந்து வெளியே வரக்கூடிய தகவல்களாக இந்த தகவல் இருக்குது. ஸோ அப்படி எப்படியும் நம்ம தோக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தும் எதுக்கு எக்ஸிட் போல் அதுக்காக இப்படி செலவு பண்ணணும்? எக்ஸிட் போல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா டிவி எல்லா இடத்துலையுமே ஸ்டாலின் ஜெயிப்பார், முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படிங்கிற தகவலை கடந்த 2 நாட்களாக திமுக அவங்க பணத்தை தனியாக இறைச்சி எல்லா மீடியாவுமே அவங்களுக்கு சாதகமாக பேச வைக்கிறாங்க. ஸோ தோக்க போகிறது எப்படியும் உறுதி ஆயிடுச்சு, அப்படி இருந்தும் எதுக்காக இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க திமுகவினர்கள் அப்படின்னு விசாரிக்கிறப்ப அதுக்கும் வெளியே வர தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்து கணிப்பின் மூலிமா திமுக அவங்க ஜெயிச்சிருவாங்க, மக்கள் எல்லாருமே திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த எக்ஸிட் போல் மூலிமா கடந்த 2 நாட்களாக நம்பாத மக்கள் அவங்க எல்லாரையுமே கூட நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை கடந்த 2 நாட்களாக திமுக அவங்களுடைய கொத்தடிமை சேட்டலைட்டுகள் அவங்க டிவி நிறுவனங்கள் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே உண்மையாகவே நிறைய பேர் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, எக்ஸிட் போல்லையே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நிச்சயமாக பெரும்பாரியான மக்கள் நம்புவாங்க. ஆனால் ரிசல்ட் வர்றப்ப திமுக அவங்களுக்கு எதிராக அந்த ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓட்டு மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்க, எந்த பட்டனை அமுக்கினாலும் விஜய்க்கு ஓட்டு விழுற மாதிரி மிஷினை மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லணும்ல. அதாவது நாங்கள் உண்மையாகவே தோல்வி அடையலை, ஓட்டு மிஷினில் கை வச்சுட்டாங்க, மிஷினை பட்டனை மாற்றி வச்சுட்டாங்க, எங்களை ஏமாற்றிட்டாங்க, அதனால தான் நாங்கள் தோற்றுட்டோம் அப்படின்னு தோல்விக்கான ஒரு காரணம் நிச்சயமாக திமுக அவங்க சொல்ல வேண்டியது தேவை இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் விஜய் அவர்கிட்ட தோத்தாலும் நம்ம அது வந்து உண்மையான தோல்வி மாதிரி இருக்கக்கூடாது, எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு மக்கள் எல்லாரையுமே திரும்பவும் நம்ப வச்சு திரும்பவும் முட்டால் ஆக்கிறதுக்காக தான் இப்போ எக்ஸிட் போல் எல்லாருக்குமே தண்ணியாக பணத்தை வாரி இறைச்சி திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு இந்த எக்ஸிட் போலில் கூவுன்னு கூவ வைக்கிறாங்க. அதே போல் நிறுவனங்கள் எல்லாருமே அவங்களும் உண்மையாக தான் எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் அவங்க எடுத்தப்ப ஓட்டு போட்டுட்டு வந்த மக்கள் எல்லாருமே சொன்னது அவங்க காசு வாங்கின அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு போயிருந்தாலும் உண்மையாகவே பெரும்பாரியான மக்கள் எல்லாருமே காசு வாங்கின கட்சிக்கு ஓட்டு போடலை, விஜய் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஆணித்தனமான உண்மையாக இருக்குது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் எக்ஸிட் போல் அதில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உண்மையாகவே வாக்கு எண்ணிக்கை நடக்கிற அப்போ கண்டிப்பாக விஜய் அவர்கள் மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியாகிறத பார்க்க முடியுது. ஸோ இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணி அஃபிஷியலான நியூஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.